இப்போ நீங்கள் என்னதான் திருச்சி இது மாதிரி நகரங்களில் பிறந்து வளர்ந்து நீங்கள் அங்கே போயிருந்தாலும் குடும்பங்கிறது ஒரு ஒரு கஷ்டமான மனநிலை ஏற்படுத்து. ஏன்னா நீங்கள் பிரிஞ்சு போகும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் ஹாஸ்டலில் இருந்திருக்கீங்க எல்லாம் சரி, ஆனாலும் தூரத்தில் போயிட்டோமே, நீங்கள் நினச்ச நேரத்தில் விட்டு பேச முடியுமா? ஃபோன்லாம் எப்படி கொடுப்பாங்க? அந்த இதெல்லாம் எப்படி? நாங்கள் இருந்தப்ப இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப மிக அருமையான கேள்வி. ஏன்னா இது டைரெக்டாக எங்கள் அப்பா எனக்கு என்ன சொன்னாங்கங்கிறத வந்து அது காட்டுது. என்ன காட்டுதுன்னா, தம்பி ஒவ்வொரு விஷயத்தையும், என்னை அப்பா தம்பின்னு தான் கூப்பிடுவார், தம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் 2 நோக்கத்தில் பார்க்கணும். ஒன்று வந்து மைண்ட், அதாவது பிரெயின், மூளை மூலமாக ஒரு விஷயத்தை பாரு. இன்னொன்று வந்து மனம் விஷயமா இன்னொரு விஷயம், அதாவது மனசோட பார்க்கணும். ஹார்ட் அண்ட் பிரெயின், இந்த 2. ஹார்ட்டோட பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் நமக்கு ஒரு விஷயமா தெரியும். அண்ட் அதே விஷயத்தை வந்து பிரெயினோட பார்க்கும்போது நம்ம வேற மாதிரி பார்ப்போம். ஸோ நீ வந்து அனுபவிக்கிறதெல்லாம் ஹார்ட்டில் பார்த்து அனுபவி, ஆனால் முடிவெடுக்கிறதெல்லாம் பிரெயினில் பார்த்து முடிவெடும்பார். ஸோ தேர்ஃபோர் இப்போ இந்த லைன் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் பிரெயினை பார்த்து முடிவெடுத்தேன். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே இந்த சினிமா போகலாமா, இங்கே ஜாலியாக இருக்கலாமா, இங்கே எவ்வளவு கஷ்டப்படலாம், எவ்வளவு ஜாலியாக இருக்கலாங்கிறது வந்து ஹார்ட்டை பார்த்து முடிவெடுத்து. ஸோ இந்த 2 காம்பினேஷன் என்ன செஞ்சிருச்சு, எந்த தொய்வும் இல்லாமல் என்னை வந்து மிக ஈஸியாக அனைத்து தடங்கல்களையும் கிராஸ் பண்ணிடுச்சு. டிஸ்டன்ஸ் வந்து இனிஷியலி 2003-2004 வரல டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அப்போ கம்யூனிகேஷன் வந்து இது வரல, என்ன வரல, மொபைல் ஃபெசிலிட்டிஸ் வரல. பட் 2004-05 அந்த ரேஞ்சில் வந்து ஐ திங்க் ரிலையன்ஸ் நினைக்கிறேன், அம்பானி, அவரோட அம்பானியோட ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்தது. அதாவது 10,000 கட்டிட்டோம்னா, நம்ம அப்போவே 10,000 கட்டிட்டோம்னா அது வந்து வாழ்நாள் பூரா லைஃப் டைம் ஃப்ரீ இன்கமிங் அவுட் கோயிங் வித் இன்டர்நெட் மாதிரி ஒரு சின்னது அவங்களே ஒரு செட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வாங்கிட்டேன் 2004. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கம்யூனிகேஷனும் ப்ராப்ளமே இல்லை, அது வந்து ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் பீப்புளாக இருந்தது. பட் எஸ், 2003 வரலும் கம்யூனிகேஷன் ரொம்ப பிரச்சனை. லெட்டர் தான் எழுதுவேன். ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு லெட்டர் 2 லெட்டர். கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி ஒரு வாரத்துக்கு 2 லெட்டர், கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு 4 லெட்டர். 2 அப்பா அம்மாவுக்கு, 2 என்னுடைய ஒய்ஃபுக்கு. 2 பேர்த்தையும் நான் வந்து, ஏன்னா ஒரே பையங்கிறதுனால இந்த பக்கம் நான் வந்து என்ன தொய்வாக இருக்க முடியாது, இந்த பக்கம் மனைவிங்கிறதையும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ 2 பேர்த்துக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்லேயே தான் கொண்டு போயிருந்தேன். 4 லெட்டரில் 2 லெட்டர் அப்பா அம்மாவுக்கு, 2 லெட்டர் மனைவிக்கு, இப்படி தான் போயிட்டு இருந்தது, அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம். பட் ப்ரிடாமினன்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படின்னா, நாங்கள் லீவ் டயத்தில் ரொம்ப சிறப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி போக்குவரத்து. அப்போ வந்து அதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம இந்த லீவில் அடுத்த லீவில் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் த்ரெட் பேர் அனலைஸ் பண்ணிட்டு வாருங்க அப்பா. நானும் அப்பா உட்காந்து அனலைஸ்